திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் கூடுதல் விலைக்கு விற்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சுதந்திர தினத்தையொட்டி டாஸ்மாக் விடுமுறை என்பதால் மது பாட்டில்கள் வாங்கி பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களானது தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. சுதந்திர தினத்தில் மதுபான கடைகள் விடுமுறை என்பதால் கூடுதல் விலைக்கு விற்க மது பதுக்கி வைத்திருந்த பாட்டில்களை செய்யாறு காவல்துறையினர் பறிமுதல் செய்த சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் நடைபெற்றுள்ளது. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசு மதுபான கடைகள் மற்றும் மதுபான கூடங்கள் ஆகியவை விடுமுறை என்பதால் மது பிரியர்களுக்கு கூடுதல் விலைக்கு மது வகைகள் விற்பனை செய்ய செய்யாறு கம்பன் தெரு பகுதியில் பதுக்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உளவு பிரிவு காவலர் முருகனுக்கு வந்த ரகசிய தகவலை தொடர்ந்து காவல் ஆய்வாளர் ஜீவராஜ் மணிகண்டன் உத்தரவின் பேரில் காலையில் காவல்துறையினர் திடீரென கம்பர் நகர் பகுதியில் முட்போதர்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த செங்கல் மறைவில் குப்பை கூலங்களில் மண்ணில் புதைத்தது என ரகசிய விற்பனைக்கு வைத்திருந்த 250 மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கம்பன் நகர் பகுதியில் மதுபானங்கள் பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பது வழக்கமான நிகழ்வாக மாறியுள்ளதாகவும் இதனை கூடுதல் கவனம் செலுத்தி காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு திடீர் ஆய்வுகள் போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிரண்.